ஹேய் காய்ஸ் வெல்கம் டு ஐச் கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுக்கோங்க. மிச்ச வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மிச்சத்தை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல கேவ் ரனுக்கு போகலான்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம தைலா கோலியோ வந்து டெயின் பண்ணியிருப்போம். அவனை வச்சு கேவ் ரனுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இவன் தான் கேவ் ரனுக்கு பெஸ்ட்டுன்னு அந்த ப்ரோ சொன்னார். அதனாலேயே இவனை வச்சே நம்ம கேவ் ரன் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மகிட்ட டேர் உல்ஃபும் இருக்குது, இருந்தாலும் இவனை வச்சே பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம கேவுக்கு வந்தாச்சு நண்பர்களே. சுற்றி எங்கேயோ வழி மாறி போயிட்டேன். கடைசியில் கேவுக்காவது உள்ளே நான் மொத்தமாக காமிக்கிறேன். ஓகேவா? எப்படிலாம் இவனை வச்சு நம்ம அடிக்க முடியுதுன்னு. ரைட்டு, இப்போ ஒரு சேவ் கேமை போட்டுவிடுவோம். ஏன்னா திடீர்னு கிராஷ் ஆகிட்டாலும் கிராஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த கேவ்லாம் அசால்ட்டு நண்பர்களே. வழிலாம் அச்சு பிசுறாமல் மண்டையில் நிற்கிது. ஏன்னா பழைய கேமாக தான் இருக்கும் எப்படினாலும். ரைட்டு, அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த இடம்லாம் எனக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துக்கு பல வாட்டி நான் வந்துட்டு போயிருக்கேன். ஆர்டிஃபேக்ட்டு பண்ணுறதுக்கு ஸ்மூத்தி பாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிகாவை டேம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அந்த வாட்டி கண்டினியூ பண்ண முடியல. இந்த வாட்டி கன்ஃபார்ம் நான் ஜிகாவை டேம் பண்ணுவேன் நண்பர்களே. என்னுடைய ஒரு கோலே அதுதான். ஜிகா, அதுக்கடுத்து அந்த பெருசாக ஒருத்தன் பறப்பான் நண்பர்களே, இந்த சிங்கம் மாதிரி இருப்பான். அவனெல்லாம் டேம் பண்ணோம். அவனெல்லாம் 95வது லெவல் போனால் தான் நம்மளை மதிக்கவே செய்வானா, நம்ம கொடுக்குற ஃபுட்டை எடுத்துக்குவானா. அவனெல்லாம் டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் நம்ம டேம் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒருத்தரையும் காணும். எங்கே போனானுங்கன்னு ஒன்றும் தெரியலை. இந்த ஏரியாலலாம் நிறையா படுத்து கிடப்பானுங்க. டைட்டனாக போகலாம். ஒரு மண்ணாங்கட்டியும் காணும். ரைட்டு, நமக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது பார்த்துக்கிட்டிங்களா. நம்ம அட்டாக்லாம் எடுக்க வேண்டாம். டக்குன்னு இறங்கினோமா போனோமா எடுத்தோமான்னு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தைலாக்குழியை டேம் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன். ரைட்டு, நான் அது ஒரு நல்லது விஷயம்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து ஆர்டிஃபேக்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஒரு வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். இங்கே அப்சீடியன்லாம் இருக்கும் போலையே. ரைட் நண்பர்களே, ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு இனி நம்ம வெளியே போயிடுவோம். ஓகேவா? எவனாவது சிக்கினா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒருத்தனை இல்லாமல் எதுக்கு இந்த கேவ் இருக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. ஆர்டிஃபேக்ட் மட்டும் வச்சுருக்கானுங்க. அடுத்த வாட்டி வரும்போதாவது எவனாவது ஸ்பான் ஆவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஓகே. இந்த வாட்டி ஒரே ஒருத்தர் இருந்தான். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பைடர் இருந்தான், அவ்வளோதான். மிச்சப்படி எவனுமே இல்லை. ரைட் நண்பர்களே, இப்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த எடுத்த ஆர்டிஃபேக்ட் வந்து நம்மளுடைய பச்சை கலர் தான் நினைக்கிறேன், அதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இறங்கியாச்சும் இதில் வந்து போய் வச்சு பார்ப்போம். இதை வந்து ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு. ஆர்டிஃபேக்ட் ட்ரிபியூட் தான் பண்ணுவாங்க. இல்லை நண்பர்களே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து 3 விதமான ஆர்டிஃபேக்ட் இங்கே வேணுமா. அந்த 3 விதமான ஆர்டிஃபேக்டை வச்சோம்னா என்ன இது கிடைக்கும், என்ன ஒன்றும் புரியலை. ரைட்டு, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம வந்து அந்த வால்கனோ மவுண்டைன் பக்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய வந்து முதல்ல இதை டிஃபீட் பண்ணிட்டு தான் அதை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஆகிட்டு தெளிவாக நம்ம பவரோடு போவோம். கிட்டத்தட்ட அந்த பச்சை கலர் பாஸ் ஃபைட்டுக்கு பரவாயில்ல, 30வது லெவலில் தான் தேவைப்படுது. அந்த டைனோஸ் கொஞ்சம் பவராக வேணும். சும்மாலாம் போயிடக்கூடாது. கன்று எல்லாமே செஞ்சுட்டு போகணும். ஓகேவா? இப்போதைக்கு இதை வச்சுட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு இடத்த வந்து பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறேன் நண்பர்களே. அதனால் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம டைனோசர்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரணும் நண்பர்களே. அதான் பெரிய வேலையே நண்பர்களே. போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ரெட்வுட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கல் உடைக்கிற டிப்ளோடோக்கஸ் ஸ்டிக்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவனுடைய கலரே இதுதான் நண்பர்களே, இவனுக்கு அடையாளமே. இந்த கலர் இவனையும் டேம் பண்ணியாச்சு. ஒரு வழியாக டேம் ஆகிட்டான் நண்பர்களே. இவனுக்கு வந்து டிப்ளமோ என்று பேர் வைக்கிறேன். ஓகேவா? ஓகே என்ற தமிழில் விழுது, கொஞ்சம் இங்கிலீஷில் மாற்றிடுவோம். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் மார்க்காக வந்துடும். ரைட்டு, டிப்ளமோ நீ தாண்டா இனி எனக்கு நிறையா உதவ போகிற. ஓகேவா? அதனால் நல்லா பயனாரு. ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் ஹை லெவல்னு. எனக்கு கண்ணில் இப்போதைக்கு சிக்கிறதெல்லாம் டேம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பேசிக்கில் இருக்கோம். கொஞ்சம் ஹையாக நம்ம வந்து இனி டேம் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து போதும். மிச்சப்படி நம்ம கிடைச்ச வரைக்கும் ஹையாக டேப் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம இந்த வால்கனோ மவுண்டனில் விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். இங்கே தான் நமக்கு ஸ்டோன் நிறையா தேவைப்படும். ஓகேவா? இங்கே தான் உடைக்க வரணும் எப்படினாலும். அதனால் நம்ம இங்கேயே விட்டுட்டு இனி நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அங்கே போயிட்டு இன்னும் வேலை இருக்குது. நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும். அதான் இன்னும் பெரிய கடுப்பான இவங்களை இங்கேருந்து சும்மாலாம் கூட்டிகிட்டு போயிட முடியாது நண்பர்களே. ஏன்னா பயங்கரமான ஆட்கள், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு வரமாட்டானுங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி கொஞ்சம் பார்த்து தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் தெரியுமா? இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்பேம் பயம் கடந்து போகணும். அதுக்கடுத்து ரெட்வுட்ஸை கடந்து போன பிறகு ஒரு மலையில் ஏறணும். இன்னும் பயங்கர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு கட்டுற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு கரேஜ் பவர் போட்டேன் யுட்டிரானோஸுக்கு. அப்போ தான் நம்மளால் வந்து அடி தாங்க முடியும். எவனாவது வந்தோம்னா எல்லோரும் பவராக இருப்பானுங்க பார்த்தீங்களா, சட்டார்னு அடிச்சுடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெட்வுட்ஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே. ரெட்வுட்ஸுக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவனுங்க போட்டு படுத்துறானுங்க. ஸ்ப்ரூஸ் பயம்லாம் அப்படி ஒன்றும் எவனும் இல்லை. இருந்தவங்க எல்லாருமே கொன்னுட்டேன் நண்பர்களே. அந்த ஒரு பெரிய பறப்பான் பார்த்தீங்களா, அவனெல்லாம் போட்டு தள்ளிட்டேன். மிச்சப்படி இங்கே யாருமே இல்லை நண்பர்களே. ஒரு டீமை வந்து கொண்டு சேர்த்தாச்சு. ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் ஆகிட்டானுங்க. அவனுங்கள வேறு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. ஓகேவா, இன்னும் இவனுங்களை வேறு கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்குற வரைக்கும் இன்னும் நிறையா பட்டு தொலையணும். ஏன்டா ஐயை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தொலைங்களேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னென்ன போட்டு பதம் பார்க்குறானுங்க நண்பர்களே. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறானுங்க. எவனாவது ஒருத்தன் அடிச்சா போதும், போட்டு பொழப்பொழன்னு பொழக்க ஓடிடுறானுங்க. கடைசியில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா மலையிலலாம் ஏறி கூட்டிகிட்டு வந்தாச்சு நண்பர்களே. 9% சார்ஜாக இருக்குது. அவ்வளோ நேரம் இவனுங்க வச்சு என்னைய செஞ்சு விட்டானுங்க. ரைட்டு, இன்னும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு நண்பர்களே இவனுங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஓகே, எல்லோரும் ஸ்டாப் பண்ணணும் ஓகேவா. இங்கேயே நின்றுங்க, யாரும் அசையாதீங்க ஓகேவா. இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுங்களை கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஏன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குது நண்பர்களே. வேலைக்கு தொடங்கியாச்சு. இப்போதைக்கு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்டர் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது மேலே தான் நம்மளால் டைனோ கேட்டை வைக்க முடியும்னு நினைக்கிறேன். டைனோ கேட்டு தான் வைக்க போகிறேன் ஓகேவா. ஏன்னா டைனோ கேட்டை வச்சா தான் நமக்கு ரிசோர்ஸும் கொஞ்சம் கம்மியாக அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது செய்யலாம். டேபி சேர் அழகாக இருக்குது நண்பர்களே. பேசாமல் டேம் பண்ணிடுவோமா, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஓகேவா. ரைட் நண்பர்களே, டேபி சேராவெல்லாம் டேம் பண்ணல நான் கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த டேபி சேராக கையிலே சிக்க மாட்டேன்னுட்டான். அதுக்கடுத்து நான் வீட்டை சுற்றி ஒரு வளையம் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் ஃபுல்லாக டோர் வைக்கணும் அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மிச்சத பில்டிங் வீட்டு ஒர்க்கெல்லாம் நான் கொஞ்சம் தான் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன்னு இதெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நான் ஹோம் கட்டராக இருக்க போகிறேன். ஓகே, அது கொஞ்சம் இருக்கட்டும். இன்னும் நமக்கு நிறைய ஒர்க்கு தேவைப்படுது நண்பர்களே. அந்த டோர்லாம் போட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் 3 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி மிச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டோனை மட்டும் லூட் அடித்தா போதும். காலையிலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே. வேலை வெட்டி இல்லாமல் வீட்டிலேயே திட்டிகிட்டு போனாங்க காலங்கத்தாலேயே. ரைட்டு நண்பர்களே, இதை உடைக்கவும் ஆரம்பித்தாச்சு. இப்போ இதை உடைச்சாச்சா, இப்போ அங்கே போய் இதையும் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனையும் ஓடுறா, அவ்வளோதான். இன்னும் இந்த ஸ்டோனு இதெல்லாம் உடச்சி இவனை வந்து இப்படி அடிக்கிறது தான் நண்பர்களே ஈஸி. ஏன்னா நமக்கு வெயிட் அதிகமாகிரும் பார்த்தீங்களா. இவனை வச்சு நடந்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், மூமெண்ட் ஸ்பீடும் ஸ்லோ. அதனால் அர்ஜென்ட் வீஸ் வச்சு தூக்கிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி அடிச்சு தான் நான் ரொம்ப நேரமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோன்லாம் ஸ்டாக்காக கலெக்ட் பண்ணி செஸ்ட்டில் தூக்கி வச்சு அதுக்கடுத்து திரும்பவும் வந்து கலெக்ட் பண்ணுவேன். இதே வேலையாக தான் ரிப்பீட்டு. கிரைண்ட் அடிச்சு என் கையெல்லாம் தேஞ்சு போச்சு. ஸ்க்ரீனே தேஞ்சிரும் போல். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு போவோம். இனி வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக தான் நண்பர்களே இருக்கும். நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஈஸியாக இனி அப்கிரேட் ஆகிடலாம். வுட்டும் அதே மாதிரி தான். நம்மளுடைய தெரிய வச்சு தான் டேம் பண்ணிகிட்டு இருந்தோம். தெரிய வேறு நண்பர்களே மிஸ் ஆகிட்டான் நண்பர்களே இடையில. நான் அதுக்கடுத்து ரெட்வுட்டில் ரொம்ப நேரம் கழித்து தேடி இந்த தெரியை நான் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தேன். எங்கெல்லாமோ போய் பார்த்த பிறகு தான் ஒரு இடத்துல நின்னான். டேய், இவனுங்களும் நம்மளை சோதிக்க தான் செய்கிறானுங்க. எப்படி நண்பர்களே இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறோம்னா, முதல்ல வந்து தெரியிலேருந்து எடுத்து பிராண்டோவை வந்து ஃபாலோ பண்ண வைப்பேன். பிராண்டோ வந்தோடனே பிராண்டோ ஒரு 2000 கேஜிஸ் வந்து சமைப்பானா, அதனால் அவனை வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இருக்கிற எல்லா வுட்டையும் தூக்கி இதில் வைப்போம். கொஞ்சம் வெயிட் ஃபில் ஆகுதா, இந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி நான் கொண்டு வந்து இப்படி சேர்ப்பேன். ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா நான் வீட்டோடைய கூரையை முடிக்க போகிறேன் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இதை ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஆனால் கொஞ்சம் இந்த கோளாறாக தான் இருக்குது. நீ அர்ஜென்ட் வீஸ் வேறு மேலே மாட்டிக்கிட்டு நண்பர்களே. வீட்டுக்குள்ளேயே புல் வளர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அதனால தான். ஏன்னா அங்கே கொஞ்சம் மேடாக இருந்ததுனால அப்படி போட்டு வச்சிட்டேன் ஓகேவா. ரைட்டு நண்பர்களே, இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால் வீட்டிற்குள்ளே படி வைக்க முடியுமா என்று பார்க்க போகிறோம். வைக்க முடியாதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் செய்யுது. ரைட்டு, அதுக்கடுத்து வீட்டுக்கு வெளியே தான் நண்பர்களே படி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போனோமா தான் இருக்கும். ஏன்னு சொல்லுறேன், ஏன்னா போட்டே 3 நாள் ஆச்சு. நிறைய பேர் என்னடா பண்ணுற செத்துக்குத்து போயிட்டியான்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் டக்குன்னு முடிச்சுட்டு வீடியோ போட்டு விடுவோம். அதுக்கடுத்து மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட 100 கீ இருக்குது நண்பர்களே. இந்த கீயை வச்சு முதல்ல ஒரு இது வாங்கணும் நண்பர்களே, க்ரியோ பேடு. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைனோவை அங்கேருந்து இங்கே வரைக்கும் கடத்திட்டு வரனாலேயே ரொம்ப கஷ்டம். இப்போ ஹேக் கிராஃப்ட் பண்ணிடலாமா. 100 இன்னும் 7 கீ இருக்குது. இன்னும் 30 நாள் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே நான் எப்படியாவது நிறையா கீஸ் சேர்த்துருவேன் ஓகேவா. தினமும் லாகின் பண்ணியாது.
நம்ம தினமும் லாகின் பண்ணாலே ஒரு நாளைக்கே ஒரு 15ஆவது கொடுப்பானுங்க. அதுக்கடுத்து அங்கங்கே போய் பார்த்தோம்னா ஏதாவது இதே மாதிரி ட்ராப்பில் வந்து கிடைக்கும். ஒரு 5 இல்லைன்னா 10 கீ. அதையும் கலெக்ட் பண்ணோம்னாலே வந்துடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவனுடைய யூஸ் என்னென்னு இந்த கிரியோ பட வச்சு. இப்போ வந்து இவனை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஐயோ! நான் தெரியாமல் ரைடு பண்ணிட்டேன் நண்பர்களே. சரியான மண்டூகமாக இருக்கேன் நான். ரைட்டு இதை வச்சு ஏற முடியுமா? நின்னுங்க நண்பர்களே. நம்ம மேலே நின்று தான் ட்ரை பண்ணுறோம். அடப்பாவி எதுக்குடா ரைடு கொடுத்தா? நண்பர்களே ரைடு கொடுத்து எதுவும் பக்கு கிக்கு ஆயிடுச்சு. நம்ம டைனோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏதாவது கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுறேன். அடப்பாவி கீழே தள்ளி விட்டா நண்பர்களே. ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து கீழேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம் ஓகேவா? உரியறான் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. செம்ம உள்ளே போயிட்டான். இப்போ இவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விடணும். இவன் லூட்லாம் வராது. இவன் மட்டும்தான் வருவான் ஓகேவா? டைனோ மட்டும்தான் வருவாங்க. லூட் எல்லாமே கீழே விழுந்துடும். அவன் லூட்னா எனக்கு ரொம்ப தேவையில்ல. எல்லாம் வுட்டு தான். அதுக்கடுத்து கூட அடிச்சுக்கலாம். கொஞ்சம் தான் விட்டு இருந்துச்சு. ரைட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்கள வரிசையாக நிறுத்திட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ டூரேஷனு ஓகேவா? ரைட்டு நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே லைக்கும் போட்டுக்கோங்க. 3 நாள் பேசுறதுனால வாய் கொஞ்சம் திக்குது. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது கேமிங்.